ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்மளோட சேனல்ல அடுத்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஓ சென்டரிட்டா பேசும் மெழுகு பொம்மையே, ஓ சென்டரிட்டா பேசும் மெழுகு பொம்மையே என்று பாடிக்கொண்டே வந்த அகில், ஹாய் ரீட்டா, எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இப்போ நீ வந்துட்டியே, என்ன ஆகுமோ தெரியல. என்ன இப்படி நோஸ் கட் பண்ற? ரீட்டா, சரி கிறிஷ் வந்துட்டானா? இல்ல, அவன் வேற ஒர்க் விஷயமா மும்பை போயிருக்கான். அப்போ ரத்னா, அவ வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. சின்சியர் சிகாமணி, ஏதாவது புது கேஸ் இருக்கா? இருக்கு, ஆனா அதை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. அகில் உள்ளே வந்து ரத்னாவை பார்த்தான். ஹாய் ரத்னா, புது கேஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? ஏதோ மிஸ்ஸிங் கேஸ்ன்னு மட்டும் தெரியும். வருண் உள்ளே வந்தான். ஹாய் காய்ஸ், முக்கியமான கேஸ் ஒன்று வந்திருக்கு. அதனால உங்க சின்ன சின்ன கேஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கேஸ்ல கவனம் செலுத்துங்க. ஓகே வருண், ஆனா கேஸ் பத்தி இன்னும் எதுவும் சொல்லலையே. அதை பற்றி நான் சொல்றதை விட சம்மந்தப்பட்டவங்க சொல்றது சரியா இருக்கும். அவர் இப்ப வந்துடுவார். 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்தார். என் பேரு விஸ்வநாதன். என் பையனை கொஞ்ச நாளா காணோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்தோம், எதுவும் தெரியல. உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அமைதியா இருங்க, எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா செய்றோம். உங்க பையன் எப்போ எப்படி காணாம போனான்? அவன் போட்டோ உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எல்லாம் சொல்லுங்கள். கையில் இருந்த ஃபைலை கொடுத்தார். இதுல எல்லாமே இருக்கு. என் பையன் பேரு இளங்கோ. கடைசி வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறான். 10 நாளுக்கு முன்னாடி ஃபோன்ல பேசினான். நல்லா தான் இருந்தான். என்ன ஆச்சு, எப்படி காணாம போனான்னு எதுவுமே தெரியல. போலீஸ் என்ன சொல்றாங்க? அவனே விருப்பப்பட்டு தான் எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்றாங்க. கடைசியா பேசினப்போ ஃபோன் என்ன சொன்னான்? அவன் குரலில் ஏதாவது பதட்டம், பயம் அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, நல்லா தான் பேசினான். எதிரி யாரும் இருக்கிறதா தெரியல. சரி, நீங்க கிளம்புங்க. நாங்க இப்பவே அவனை தேட ஆரம்பிக்கிறோம். வருண் ரத்னாவையும் அகிலையும் பார்த்து, என்ன செய்யலாம், உங்க ஐடியாவை சொல்லுங்க. என்ன வருண், எப்பவும் நீ தானே என்ன செய்யலாம்னு சொல்லுவ. இப்ப என்ன எங்களை கேட்கிறீங்க? உங்க ஐடியாவையும் தெரிஞ்சுக்கத்தான். நான் அவன் படிச்ச காலேஜ் போய் விசாரிக்கிறேன் என்றாள் ரத்னா. நான் அவன் தங்கியிருந்த இடத்துக்கு போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கறேன். குட், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் சம்பந்தமா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கறேன். ஆமாம் கிரிஷ், வேற இல்ல. இப்ப நம்ம 3 பேர் தான் இந்த கேஸை விசாரிக்க போறோமா? இல்ல, அதில் நாளைக்கு புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க. அவங்க கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட். ஃபோன் ஹேக் பண்ற மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. மற்ற விஷயம் எல்லாம் இங்க வந்து கத்துப்பாங்க. வாவ் கிரேட், பேர் என்னன்னு சொல்லலையே. எனக்கே தெரியாது. நாளைக்கு அனுப்புறேன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி இருக்கார். நமக்கு இனிமே ஏதாவது வண்டி நம்பரை வைத்து ஆளை கண்டுபிடிச்சு பிடிக்கணும். அல்லது ஃபோன் ட்ரேஸ் செய்யறது எல்லாம் ஈஸியா இருக்கும். ரீட்டாவிடம் சொல்லிவிட்டு மூவரும் அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினார்கள். வருண் போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரித்துவிட்டு இந்த கேஸில் ஏதேனும் முன்னேற்றம் இருந்தால் ஃபோன் செய்ய சொல்லி சென்றான். ரத்னா காலேஜ் வந்தாள். ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் கிளாஸ் எங்கே என்று விசாரித்து அங்கு சென்றாள். சுற்றுமுற்றும் பார்த்து அங்கு தனியாயிருந்த 4 பெண்களை நெருங்கி பேச்சு கொடுத்தாள். இளங்கோ கிளாஸ் தானே நீங்களும் படிக்கிறீங்க? ஆமா, இந்த கிளாஸ்ல இருக்கிறது 4 பொண்ணுங்க தான். அது நாங்க தான். ஓ அப்படியா? இளங்கோ கொஞ்ச நாளா காணோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? போலீஸ் கூட வந்து விசாரிச்சாங்க. 10 நாளைக்கு முன்னாடி காலேஜ் வந்தான். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அவனோட ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? அதோ இருக்கான் பாருங்க, சோளக்கொல்ல பொம்மை மாதிரி ஒருத்தன். அவன்தான் மணி, அவனோட ஃப்ரெண்டு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அவனோட லவர் அன்பரசி போயிருப்பாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு அவனை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க என்று ஃபோன் நம்பர் தந்துவிட்டு மணியை நோக்கி சென்றாள். ஹலோ மணி, கொஞ்சம் வரீங்களா, தனியா பேசணும். அவன் தன்னை கூட ஒரு பொண்ணு தனியா பேச கூப்பிடுது என்று சந்தோஷமாக வந்தான். சொல்லு, என்ன விஷயம் என்றான் அசால்ட்டாக. நேராக அவனை பார்த்த ரத்னா, சொல்லு, இளங்கோ எங்க? அவனை என்ன பண்ண? நீங்க போலீஸ். சொல்லு, நீ தானே அவனோட ஃப்ரெண்டு. உனக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது. ஐயோ மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் நம்புங்க என்று அழாத குறையாக வேண்டினான். சரி சொல்லு, உனக்கு என்ன தெரியும்னு. கடைசியா பார்த்தப்ப கொஞ்சம் டென்ஷனா இருந்தான். ஆனா எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அன்பரசி எப்படி? அவ கூட இளங்கோவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஆமாம், கொஞ்ச நாளா அவ கூட பேசாம இருந்தான். ஏன்னு எனக்கு தெரியாது. சரி, ஃபோன் நம்பர் கொடு, எப்ப கூப்பிட்டாலும் வரணும் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அன்பரசி கிளாஸுக்கு சென்றாள். அவள் வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டவள் அவளின் தோழி யார் என்று கேட்டு பேச்சு கொடுத்தாள்.
அவளுக்கும் அந்த இளங்கோவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? தெரியல. ஆனா அவங்க வீட்லயும் விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு மட்டும் தெரியும். அதனால 2 பேருக்கும் சண்டை நடந்தது. ரத்னா இன்னும் சிலரை விசாரித்துவிட்டு ஆபீஸ் வந்தாள். அகில். அவன் தங்கியிருந்த ரூம் ரொம்ப லோக்கல் ஏரியாவோ தெரிந்தது. இதுல எங்க சிசிடிவி இருக்க போகுதுன்னு நினைத்துக்கொண்டே அக்கம் பக்கம் இருந்த கடைகளை பார்த்தான். எங்கும் கேமரா இருப்பதற்கான அறிகுறி இல்லை. நேராக மேன்சனுக்குள் சென்றான். ரிசப்ஷனில் இருந்த ஒரு பையனிடம் விசாரித்தான். இளங்கோன்னு ஒரு பையன் என்று ஆரம்பிக்கும் போதே, சார் அந்த பையன் எங்க போனான்னு தெரியல. எப்ப போனான்னு தெரியாது. போலீஸ் கிட்ட கூட சொல்லிட்டேன் என்றான். இவன் கிட்ட பேசி பிரயோஜனமில்லை என்று முடிவு செய்து அவன் தங்கியிருந்த ரூம் அருகில் இருந்த மற்ற அறையில் இருந்த சிலரிடம் விசாரித்தான். அவன் எப்போ வருவான், எப்போ போவான்னு தெரியாது சார். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரூமிற்கு வருவாங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் சார். ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தான். வேற ஏதாவது தெரியல சார். போலீஸ் வந்து விசாரிச்சப்ப தான் அவனுக்கு காணோம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. வெளியே வந்து அக்கம் பக்கம் விசாரித்துவிட்டு ஆபீஸ் வந்து சேர்ந்தான். மூவரும் தங்கள் சேகரித்த அனைத்தையும் பகிர்ந்தனர். இப்ப நாம அடுத்து என்ன செய்யலாம் என்றான் அகில். சரி, நமக்கு இப்ப இருக்கிற சாய்ஸ் முதல்ல அந்த அன்பரசி, மணி இவங்க 2 பேரையும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ செய்யலாம். காலேஜில் வேற ஏதாவது நடந்ததான்னு விசாரிக்கணும். அந்த பெண்ணோட அப்பாவை கூட விசாரிக்கணும். நாளைக்கு பார்க்கலாம் என்றான் வருண். மறுநாள் ரத்னா பைக்கில் வந்து இறங்கினாள். விகே டிடெக்டிவ் ஏஜென்சி என்ற போர்டை பார்த்தபடி ஒரு பெண் நின்றிருந்தாள். ஹாய், உங்களுக்கு யாரை பார்க்கணும்? வருண் சாரை பார்க்கணும். வாங்க உள்ள வாங்க. அவர் இன்னும் வரல. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அவரோட ஃப்ரெண்டு என்ன அனுப்பி வைத்தார். ஓ, அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பொண்ணு. கம்ப்யூட்டர் ஹேக்கர் அப்படித்தானே? ஆமாக்கா. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அட, இங்க வந்த பிறகு பயமே பயந்து ஓடிடும். வருணும் அகிலும் வந்ததும் ரத்னா அவளை பற்றி சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தாள். அந்த அன்பரசி அவங்க அப்பா அப்புறம் மணியோட ஃபோன் நம்பர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, நீங்களும் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. ஆமாம், உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஐ எம் ரஷ்மிகா, கம்ப்யூட்டர் ஹேக்கர். ஓகே ரஷ்மி, முதல்ல அந்த இளங்கோவோட ஃபோன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு பாரு. அடுத்து அவனோட சோசியல் மீடியாவில் அவன் போட்ட போஸ்ட் எல்லாம் செக் பண்ணு. ஓகே சார் என்று லேப்டாப்பை ஆன் செய்து சிறிது நேரத்தில் அவனோட ரூம் இருக்கிற இடத்தில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கு. சோசியல் மீடியாவில் அவன் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்கான். சொல்ற மாதிரி எதுவும் போடல சார். அன்பரசி போனில் இருக்கிறத பார்க்க முடியுமா? ஓ, செய்யலாமே. ஒரே ஒரு லிங்க் அனுப்பி அதை அவ ஓபன் செய்தவுடன் அவ போன்ல இருக்கிறது எல்லாம் எனக்கு வந்துடும் என்று சொல்லிவிட்டு ஒரு லிங்கை அனுப்பினாள். சில மணி நேரம் கழித்து அன்பரசின் போனில் இருந்த அனைத்தும் ரஷ்மியின் லேப்டாப்பில் இருந்தது. சில போட்டோக்கள் இளங்கோடன் அன்பரசி இருப்பது போல இருந்தது. அது தவிர சில வாட்ஸ்அப் மெசேஜ் கிடைத்தது. அதில் இருவருக்கும் சந்தேகத்தால் ஏற்பட்ட சண்டை தெரிய வந்தது. வருண், அடுத்து என்ன செய்யலாம்? ரத்னா, நீ போய் அந்த அன்பரசியை பார்த்துட்டு வா. அகில், நீ அந்த மணியை இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரி. நான் அன்பரசி அப்பாவை விசாரிச்சுட்டு வரேன். ரஷ்மி, நீ மணியோட போனை செக் பண்ணு. சோசியல் மீடியாவில் இவங்க ஏதாவது வித்தியாசமா போஸ்ட் போட்டிருக்காங்களான்னு பாரு. சின்ன விஷயம் கூட விடாதே. அன்பரசியோட அப்பா நம்பர் கொடுக்குறேன். அவர் கால் ரெக்கார்டை எடுத்து வை. உன்னால் யார் யார் நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுதோ எல்லாம் பண்ணு. லெட்ஸ் மூவ் என்று சொல்லி சென்றான் வருண். ரத்னா அன்பரசி காலேஜ் சென்றிருப்பதை அறிந்து அங்கு சென்றாள். உனக்கும் இளங்கோவுக்கும் என்ன சண்டை? நீ கடைசியா அவனை எப்ப பார்த்த? அது அது வேற பையன் கூட நான் பழகுறேன்னு அவனுக்கு சந்தேகம். அது உண்மையா இல்ல பொய்? அவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்க ஒரே டிபார்ட்மெண்ட், அதனால பேசுவோம், அவ்வளவுதான். சரி, கடைசியா பார்த்ததை பற்றி சொல்லு. அவன் காணாம போறதுக்கு முன்னாடி நாள் பீச்சில் பார்த்தேன். நான் எவ்வளவு சொல்லி கேட்காம கோவமா போனான். அதற்கு மறுநாள் இருந்தா அவன் வரவே இல்லை. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. காலேஜில் மற்றும் சிலரிடம் விசாரித்துவிட்டு ஆபீஸ் வந்தாள். எனக்கா ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அக்கா, எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியே முதல்ல அதை சொல்லு ரஷ்மி. எஃபியில் அவனுக்கு பிரேம்னு ஒருத்தனுக்கும் சண்டை நடந்திருக்கு. இங்க பாருங்க, அவனை கண்டபடி திட்டி போஸ்ட் போட்டிருக்கான். வா, சூப்பர் ரஷ்மி, நல்ல க்ளூ. இந்த பிரேமோட ஃபோன் நம்பர் அல்லது மெயில் ஹேக் பண்ண முடியுதான்னு பாரு. அதே போல அந்த அன்பரசி யாரையோ ஃப்ரெண்டுன்னு சொன்னான். அவ யாரு என்னன்னு செக் பண்ணு. ஓகே அக்கா. ரத்னா திரும்பவும் காலேஜ் சென்று அன்பரசியை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தாள். அகில் மணி வீட்டிற்கு சென்றான். அவன் தாய் மட்டுமே இருக்க அவரிடம் இளங்கோவை பற்றி விசாரித்தான். ஆமாப்பா, இளங்கோவை காணோம்னு என் பையன் கூட சொல்லிட்டு இருந்தான்.
ஏன்பா அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா எதுவும் தெரியல. அவன் உங்க வீட்டுக்கு கடைசியா எப்ப வந்தான்னு ஞாபகம் இருக்கா? இல்லையேப்பா, அவன் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ரஷ்மிக்கு போன் செய்தான். ஹலோ, நான் அகில் பேசுறேன். இந்த மணியோட ஃபோன் லொகேஷன் எங்க காட்டுதுன்னு பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் சார். அவன் வலசரவாக்கம் கிட்ட இருக்கான். அநேகமாக விருகம்பாக்கம் போறான்னு நினைக்கிறேன். சரி, அவனை வாட்ச் பண்ணிட்டே இரு. கொஞ்ச நேரத்துல நான் அங்க போயிட்டு கூப்பிடுறேன். அகிலனின் லொகேஷனையும் கண்டுபிடித்து அவனை அழைத்தாள். சொல்லு ரஷ்மி. சார், உங்ககிட்ட இருந்து தள்ளி 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான். திடீர்னு ரைட்ல திரும்பிட்டான். ஏதோ சந்து மாதிரி தெரியுது. ப்ளூடூத்ல அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டே வண்டியில் வேகம் எடுத்தான். நீங்க கரெக்டா தான் வரீங்க. அப்படியே வாங்க. ஆமா, அங்கதான் ரைட்ல திரும்புங்க. நேரா போங்க. சார், அவன் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டானா இல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான்னு தெரியல. லொகேஷன் கட் ஆயிடுச்சு. கடைசியா அவன் எங்க இருந்தான்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க. ஆமா, இப்ப நீங்க இருக்கிற இடம்தான் நான் அவன் ஃபோன் கடைசியா காட்டுச்சு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போனை வையி. அக்கம் பக்கம் கடைகளில் விசாரித்தான். எதுவும் தெரியவில்லை. மீண்டும் ஆபீஸில் திரும்பி வந்தான் வருண். அன்பரசு அப்பாவை சென்று பார்த்தான். சார், உங்களுக்கு இளங்கோ தெரியுமா? தெரியும். அந்த தருதல என் பொண்ணு பின்னாடி சுத்துச்சு. எவ்வளோ சொல்லியும் என் பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிறா. அவனை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? 1 மாசம் முன்னாடி என் பொண்ணு பின்னாடி வராதேன்னு திட்டிட்டு வந்தேன். அவனை நீங்க ஏதாவது செஞ்சிட்டீங்களா? சார், நான் பழிவாபத்துக்கு கட்டுப்படுறவன். அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். வருண் அக்கம் பக்கம் சென்று அவரை பற்றி அனைத்தையும் விசாரித்துவிட்டு ஆபீஸ் சென்றான். அகில், ரத்னா, ரஷ்மி மூவரும் தங்களுக்கு தெரிந்தவற்றை பரஸ்பரம் சொல்லிக் கொண்டிருக்க வருண் வந்தான். என்ன வருண், ஏதாவது முக்கியமான க்ளூ கிடைச்சதா? க்ளூன்னு சொல்ல முடியாது. ஆனா கௌரவ கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் நண்பர்கள் அப்புறம் அக்கம் பக்கம் வீடுகளை விசாரிச்சதுல அவர் கொஞ்சம் ஜாதி வெறி உள்ளவர்னு தான் சொல்றாங்க. ஆமாம், அந்த மணி என்ன ஆனா? பாதியிலே காணாம போயிட்டான்னு சொன்னியே. அவன் போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னான். சரி, நீ அவனை இன்னும் தீவிரமா ஃபாலோ பண்ணு. ரஷ்மி, அந்த பிரவீன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சியா? ஓ, கண்டுபிடிச்சாச்சு சார். அதே காலேஜ் தான். அவனும் ஏதோ 2 பேருக்கு கேங் பிரச்சனைன்னு தெரியுது. அவன் ஃபோன் நம்பரை கூட எடுத்துட்டேன். 2, 3 கால் மட்டுமே சந்தேகமா தெரியுது. சரி, நீ அவன் ஃபோனை ட்ரேஸ் பண்ணு. வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். வருண், அந்த பொண்ணு அன்பரசி வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போன மாதிரி தெரியல. காலேஜ் விட்டா வீடுன்னு தான் காட்டுது. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வருணின் போன் அடிக்க பேசிவிட்டு கவலையுடன் போனை வைத்தான். முழுசா எரிஞ்ச பாடி ஒண்ணு கிடைச்சிருக்காம். அநேகமா இளங்கோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் சொல்றாங்க. வாங்க போகலாம். அனைவரும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு சென்றனர். போலீஸ், ஃபாரன்சிக் ஆட்கள் என்று அந்த இடமே பிஸியாக இருந்தது. நால்வரும் தனித்தனியாக சுற்றுமுற்றும் பார்த்தபடி நடந்தனர். வருண் ஃபாரன்சிக் ஆபீசரை பார்த்து, ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார். டிஎன்ஏ கிடைக்கிறதே கஷ்டம் போல தெரியுது. எலும்பு அதிக வெப்பத்தால் எரிஞ்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரி, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? கொஞ்சம் முடி சாம்பிள் கிடைச்சிருக்கு, பார்க்கலாம். இளங்கோவின் அப்பா வந்து அழ ஆரம்பித்தார். அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான் வருண். என்ன வருண், இப்படி ஆயிடுச்சு? என்னன்னு தெரியல. கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. இது இளங்கோதானான்னு தெரியாம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது? நால்வரும் திரும்பி ஆபீஸ் வந்தனர். அடுத்து என்ன வருண் என்றாள் ரத்னா. முதல்ல அன்பரசி அப்பாவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். நாளைக்கு நானும் அகிலனும் அன்பரசி அப்பாவே பார்த்துக்கிறோம். நீங்க 2 பேரும் அன்பரசிய மணிய பாருங்க. டைம் கிடைச்சா பிரவீனையும் ஃபாலோ செய்யலாம். மறுநாள் காலை. அகில், நீ அந்த ஆள் எங்க போனாலும் பின்னாடி போ. நான் அவன் இல்லாதப்ப வீட்டுக்குள்ள போறேன். அன்பரசியை தேடி ரத்னாவும் ரஷ்மியும் பைக்கில் வந்தனர். நீங்களும் இங்கதான் என்றாள் அகிலன். ஆமாம் என்றபடி வண்டியில் இருந்து இறங்கி வந்தனர் இருவரும். அன்பரசி அப்பா வெளியே வந்ததும் அகில் தன் வண்டியை ஸ்பாட் செய்துவிட்டு அவனை தொடர்ந்தான். வருண் வீட்டினுள் சென்றான். ரஷ்மி தன் போனை எடுத்து பார்த்தாள். அக்கா, மணி அடுத்த தெருவில் தான் இருக்கான். அப்படியே நான் அவனை ஃபாலோ செய்கிறேன். நீ கார்லயே இரு, சரியா? ரிஸ்க் எதுவும் எடுக்காத என்று எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றாள் ரத்னா. மணி ஒரு கடையில் நின்றிருந்தான். அவன் வெளியே வரவும் ரத்னா அவனை வேகமாக ஃபாலோ செய்தாள். உள்ளே சென்ற வருண் வீட்டு வேலை செய்பவருடன் பேச்சு கொடுத்தான். தோட்டத்தில் இருக்கும் செடிகளை பற்றி விசாரிக்க அவருடன் பேசிக்கொண்டே தோட்டத்தின் பின்பகுதிக்கு சென்றான். உங்க ஐயா எப்படி என்று பேச்சுவாக்கில் விசாரிக்க ஆரம்பித்தான். அன்பரசி வீட்டிலிருந்து வெளியே வர என்ன செய்வதென்று தெரியாமல் பார்த்திருந்தாள் ரஷ்மி. அன்பரசி ஒரு ஆட்டோ பிடித்து எங்கோ செல்ல காரை ஸ்டார்ட் செய்து அவளை தொடர்ந்தாள் ரஷ்மி. ஏமா ரஷ்மி, லைசன்ஸ் வச்சிருக்கியாம்? தோட்டக்காரன் தன் எஜமானை பற்றி சொல்ல ஆரம்பித்தான்.
அவர் நல்லவர் தாங்க. கூட இருக்கிறவங்கள தூண்டி விட்டு சில சமயம் அடிதடியில இறங்கிடுவாரு. அவ்வளவுதான். அவர் பொண்ணு ஏதோ லவ் மேட்டராம். ஆமாங்க. அவன் சரியில்ல. வேண்டாம்னு சொன்னார். பாப்பா தான் கேட்க மாட்டேங்குது. அந்த பையன காணுமாமே. ஆமா, போலீஸ் கூட வந்து விசாரிச்சாங்க. ஆனா அவரு 1 மாசமா தொழில் சம்பந்தமா பிரச்சனையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த பையன எதுவும் செய்திருக்க மாட்டார். வருண் அவருக்கு ஒரு ₹100 கொடுத்துவிட்டு, அந்த வாழைத்தார அப்புறம் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி வெளியே வந்தவன் அவரின் தொழில் பிரச்சனைகள் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு ஆபீஸ் வந்தான். என்ன வருண், ஆட்டோவில் வர? அதை ஏன் கேட்கிற? அந்த அன்பரசியை ஃபாலோ பண்ண என் காரை எடுத்துட்டு போயிருக்கா நம்ம ரஷ்மி. ஓ அப்படியா, பரவாயில்லையே. தொழிலுக்கு புதுசா இருந்தாலும் நல்ல வேலை செய்யறா. நீ வேற ஏதாவது வம்புல மாட்டிக்க போறான்னு பயந்துட்டு இருக்கேன். அப்போது ரத்னா வர ஏதாவது சிக்கிச்சா? இல்ல வருண், அந்த மணி சும்மா வெட்டியாதான் ஊர் சுத்துறான். அந்த பொண்ணோட அப்பாவும் செய்த மாதிரி தெரியல. ஏன்னா அவர் தொழில ஒரு பிரச்சனையில இருக்கார். அவர் கவனம் முழுக்க இப்ப அதுலதான் இருக்கு. ஆமா வருண், நானும் அவரை இன்னைக்கு தொடர்ந்தேன் போனதில் அவர் தொழில் போட்டியில் தான் கவலையோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன செய்யலாம் வருண்? அந்த பிரவீனை செக் பண்ணலாம். அப்போது கார் வந்து நிக்க ரஷ்மி அதிலிருந்து இறங்கி வந்தாள். சாரி சார், எனக்கு அப்போவே என்ன செய்யறதுன்னு தெரியாம காரை எடுத்துட்டு போயிட்டேன். பரவாயில்ல ரஷ்மி, ஏதாவது கண்டுபிடிச்சியா? சார், பாதி தூரம் தான் போக முடிஞ்சது. அதுக்கு பிறகு திடீர்னு இறங்கி நடந்து போயிட்டா. நான் காரை எங்கேயும் பார்க் பண்ண முடியல. வேற வழி இல்லாம திரும்பி வந்துட்டேன். பரவாயில்ல விடு. ஆனா முக்கியமான ஒன்று கண்டுபிடிச்சேன் சார். என்ன என்று மூவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். அந்த அன்பரசி கிட்ட வேறொரு ஃபோன் இருக்கு. நான் அவளை மிஸ் பண்ணதும் ஃபோனை வைத்து கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அது அவங்க வீட்டிலேயே இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா அவ ஃபோனில் யார்கிட்டயோ பேசிட்டு போனத பார்த்தேன் என்றாள் ரஷ்மி. வருணின் போன் அடிக்க எடுத்து பேசிவிட்டு வைத்தான். அந்த டெட் பாடி கிட்ட இருந்து எடுத்த முடியும் இரத்தக்கரையும் இளங்கோவோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுதாம். ஆனா அந்த பாடி இளங்கோவது இல்லைன்னு சொல்றாராம். ஏன் அப்படி சொல்றார்? ரத்னா அந்த எரிந்த உடம்பு வேறு சில டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைச்சதாம். அதை வச்சு பார்க்கும்போது செத்தது வேற யாரோ. ஆனா அதை இளங்கோவனை நம்ப வைக்க முயற்சி செய்திருக்காங்க. வருண், அடுத்து இப்ப நாம என்ன செய்யறது? அந்த பொண்ணை முதல்ல ஃபாலோ பண்ணி எங்க போகுதுன்னு கண்டுபிடிப்போம். அகில், நேத்து ரஷ்மி மிஸ் பண்ண இடத்துல நில்லு. ரத்னா, நீயும் ரஷ்மியும் அவங்க வீட்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த டெட் பாடி என்ன மேட்டர்னு பார்த்துட்டு அப்படியே பிரவீனையும் விசாரிச்சுட்டு வரேன். காலை ரஷ்மியும் ரத்னாவும் அன்பரசின் வீட்டின் முன் நின்றனர். ரஷ்மி, நான் அவங்கள வீட்டு வேலை செய்யற அம்மாவை பார்த்துட்டு வரேன். நான் வர்றதற்குள் அவ வெளியே போனா நீ பின்னாடி போ. ஜாக்கிரதையா, எந்த ரிஸ்க்கும் எடுக்காத, சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். உள்ளே சென்ற ரத்னா சிறிது நேரத்தில் வந்தாள். என்னக்கா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட கேட்டுதான் நிக்கிறேன். போலீஸ்ன்னு சொல்ல மிரட்டினதும் உண்மையை சொல்லிட்டாங்க. அந்த அன்பரசி யூஸ் பண்ற இன்னொரு நம்பர் அந்த அம்மா அதுதான். நம்பர் வாங்கிட்டேன். இப்போ கொஞ்ச நாளா அங்க போனை வாங்கிட்டு அவ வெளியே போறதா சொன்னாங்க. இப்ப நீ இந்த நம்பரை நேத்து எங்க இருந்தான்னு பாரு ரஷ்மி. ரஷ்மி அந்த இடத்தை கண்டுபிடித்து சொல்ல ரத்னா அதை அகிலனுக்கு அனுப்பினாள். அகில், நான் அனுப்பியிருக்கிற இடத்துக்கு போ. அங்க நாங்க அன்பரசியா பாத்துக்கிறோம். அகில் அவள் அனுப்பிய இடத்தை கண்டுபிடித்து அங்கு சென்றான். அது ஒரு சந்துக்குள் அதிகம் உள்ள ஏரியா. கரெக்டான வீடு தெரியாமல் நின்றான். அன்பரசி வீட்டிலிருந்து கிளம்ப ரஷ்மியும் ரத்னாவும் பின்தொடர்ந்தனர். அன்பரசி அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து நடந்து ஒரு ஆட்டோவில் ஏறினார். இவர்கள் இருவரும் அவளுக்கு தெரியாமல் தொடர்ந்தனர். ஆட்டோவில் இருந்து இறங்கி ஒரு சந்தில் சென்றவள் சந்தேகம் ஏற்பட ஒரு கடைக்குள் புகுந்தாள். ரஷ்மி, அவ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி போயிடுறேன். முன்ன அவளுக்கு தெரியாது. சோ கவனமா பின்தொடர்ந்து வா என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு முன்னே சென்று மறைந்தாள். கடைக்கு வெளியே வந்து சுத்தி பார்த்த அன்பரசி ரத்னா என்பதை தெரிந்து கொண்டு மேலே நடக்க ஆரம்பித்தாள். ரஷ்மி அவளுக்கு தெரியாமல் அவளை தொடர்ந்தாள். அவள் ஒரு வீட்டின் உள்ளே செல்ல ரஷ்மி ரத்னாவை அழைத்து இருக்கும் இடத்தை சொன்னாள். ரஷ்மி, நீ உள்ள போகாத, அங்கே நில்லு. அகிலும் ரத்னாவும் வந்துவிட அதோ அந்த வீட்டுக்குள்ளதான் போனாள். நான் முன் பக்கமா போறேன். நீங்க 2 பேரும் பின்பக்கமா கவர் பண்ணுங்க. பார்த்து, வெப்பன்ஸ் ஏதாவது இருக்க போகுது. ரஷ்மியும் ரத்னாவும் பின்பக்கம் சென்று நின்றனர். முன்பக்கம் கதவை மெதுவாக தட்டினான் அகில். கதவு திறக்கவில்லை. வேகமாக கதவை 2 முறை மோத அது திறந்து வழிவிட்டது. உள்ளே இருந்தவர்கள் பின் கதவு வழியாக தப்பிக்க கதவை திறந்தனர். ரத்னாவும் ரஷ்மியும் உள்ளே நுழைந்தனர். வீட்டில் உள்ளிருந்த அன்பரசி இளங்கோவும், சொல்லு இளங்கோ, இங்க என்ன செய்யற? சார், நான் என்றவன் தடுமாற அன்பரசி, சார், இளங்கோவை யாரோ கொலை செய்ய 2 வாட்டி முயற்சி செய்தாங்க. அதான் யாருக்கும் தெரியாம இப்படி மறைச்சு வச்சிருக்கேன். நீங்க இதை என்கிட்ட சொல்லி இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சா அது வெளியே யாருக்கா தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்துன்னு தான் சொல்லல.
அங்கிருந்த பர்தாவை எடுத்து கொடுத்து போட்டுக்கோ என்று சொன்னான் அகில். நால்வரும் அந்த தெருவை விட்டு வர அகில் தன் வண்டியில் ஏற, ரத்னா தன் வண்டியில் கிளம்ப, ரஷ்மி நீ இவங்க கூட ஆட்டோவில் வா என்றான் அகில். ஆட்டோவின் பின் அகிலும் ரத்னனும் வந்தனர். ஒரு சிக்னலில் ஆட்டோ திடீரென்று வேகம் எடுக்க அந்த சந்தில் புகுந்தது என்று தெரியாமல் அகில் ஒரு பக்கமும் ரத்னா வேறு பக்கமும் சென்றனர். வருண் பிரவீனை தேடி சென்றான். பிரவீன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் வீடு என்ற அனைத்தையும் ஒரு ரவுண்டு விசாரித்துவிட்டு எந்த க்ளூவும் கிடைக்காமல் திரும்பும் முன் அகிலை அழைக்க அங்கு நடந்தவை அனைத்தையும் சுருக்கமாக சொன்னான். வருணும் அந்த இடத்திற்கு வேகமாக வந்தான். ஆட்டோவில் இருந்த ரஷ்மி ஜிபிஆர்எஸை ஆன் செய்ய அகிலும் ரத்னாவும் அதை தொடர்ந்து வந்தனர். ஆட்டோவின் எதிர் திசையில் வருண் வர, பின்னால் ரத்னாவும் அகிலும் வர, ஆட்டோ டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு சந்தில் புகுந்து எங்கோ ஓடி மறைந்தான். ஆட்டோ நம்பரை செக் செய்த ரஷ்மி இது போலி நம்பர் என்றாள். வருண் போலீஸ்க்கும் ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லி வரச் சொன்னான். அகில் நீ இங்க இருந்து எல்லாம் முடிச்சிட்டு வா. மற்ற அனைவரையும் விகே ஏஜென்சி நோக்கி சென்றனர். இருவரையும் அமர வைத்து சொல்லு, இளங்கோ என்ன நடந்தது, உனக்கு யார் யார் மேல் சந்தேகம் எல்லாம் சொல்லு. சார், ஒரு நாள் வண்டியில வந்து கொண்டிருந்தப்போ லாரி ஒன்று இடிக்க வந்தது. நான் விபத்துன்னு தான் நினைச்சேன். ஆனா அதே வண்டி என்னை விடாம துரத்தவும் பயந்து ஒதுங்கி தப்பிச்சேன். முதல்ல எனக்கு இவன் மேல கூட சந்தேகம் இருந்தது. ஆனா 2வது முறை அவன் கத்தியோட வந்தப்போ என்னை காப்பாத்தியது அன்பரசி தான். அப்பதான் நான் கொஞ்ச நாள் தலைமுறைவா வாழ நினைச்சேன். அன்பரசி உதவியால இவ்வளவு நாள் சமாளிக்க முடிஞ்சிச்சு. யார் மேல எல்லாம் சந்தேகம்? இவளோட அப்பா என்ன கொன்னுடுவேன்னு சொன்னார். அந்த பிரவீன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். எஃபியில அவனை திட்டிட்டேன்னு. எனக்கு தெரிஞ்சவரை இவங்க 2 பேர்ல யாரோ ஒருவர் தான். ரஷ்மி லேப்டாப்பில் செக் செய்து கொண்டிருந்தவள், சார் அந்த ஆட்டோ ஸ்டேஜ் நம்பர் வச்சு செக் பண்ணேன். அது திருட்டு ஆட்டோ. இந்த ஆட்டோ காணாம போச்சுன்னு போலீஸ் ரெக்கார்டில் சொல்லுது. இளங்கோ உன்னை கொலை செய்ய வந்தவளோட முகம் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். அவனை நான் 3 வாட்டி பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை வச்சு போட்டோ வரையலாம் என்றாள் ரஷ்மி. ஓகே, ட்ரை பண்ணு. அவன் சொல்ல சொல்ல ரஷ்மி ஒவ்வொரு பாகமாக லேப்டாப்பில் காட்ட கடைசியில் ஒரு முகம் கிடைத்தது. நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த முகம் தானா? ஆமா, கிட்டத்தட்ட இதே முகம்தான். ரஷ்மி அந்த போட்டோவை போலீஸ் ரெக்கார்டில் உள்ள கிரிமினல்களுடன் செக் செய்த போது ஒரு முகத்துடன் ஒத்து போனது. சார், நான் அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பற்றி அனைத்தையும் எடுத்து கொடுத்தாள் ரஷ்மி. இந்த கிரிமினல் ஃபைல் எப்படி கிடைச்சது? நான் இங்க சேர்ந்த உடனே என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்படி அவங்க கொடுக்கல என்றாலும் நான் அந்த ஃபைலை ஹேக் செய்திடுவேன். வேண்டாம் ரஷ்மி, எதுவா இருந்தாலும் நாம லீகலா போகலாம். ஓகே சார். கொஞ்ச நாள் நீ எங்க ஆபீஸ்லயே தங்கிக்கோ இளங்கோ. இங்க எப்போதும் செக்யூரிட்டி உண்டு. உனக்காக இன்னும் ஒருத்தரையும் வர சொல்றேன். பயப்படாம இரு. அடுத்து நாம என்ன செய்யணும் வருண்? ரத்னா நாளைக்கு நம்ம எல்லாரோட டார்கெட்டும் அந்த கொலை செய்ய வந்த ஆள் தான். காலை வந்ததும் நால்வரும் செய்ய வேண்டியது பற்றி பிளான் செய்தன. ரத்னா, நீயும் அகிலும் அவன் ஏரியாவுக்கு போய் விசாரிங்க. சார், நானும் போறேன். வேண்டாம் ரஷ்மி, அது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா. நமக்கு வேற வேலை இருக்கு. அகில் அப்டேட் செய்து கொண்டே இரு. ரத்னா ஜாக்கிரதை. அவர்கள் சென்றதும் வருண் ரஷ்மி இருவரும் போலீஸ் ஸ்டேஷன் சென்றனர். என்ன வருண், என்ன இவ்வளவு தூரம், ஏதாவது முக்கியமான வேலையா? அந்த போட்டோவை காட்டி இவனை பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கா? இவனோட ஏரியாவுல நம்ம ஆள் ஒருத்தன் இருக்கான். கேட்டு சொல்றேன். போனில் பேசிவிட்டு இவன் எங்கேயோ வெளியூர் போயிருக்கிறதா சொல்றான். எங்கன்னு தெரியலையாம். சரி, இவன் வந்தா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. வருணும் ரஷ்மியும் பிரவீனை விசாரிக்க சென்றனர். அகில் ஒரு புறம், ரத்னா ஒரு புறம் சென்று விசாரிக்க ஆரம்பித்தனர். ரத்னா ஒரு கடையில் விசாரித்து கொண்டிருக்கும் போது ஒருவன் அவனையே பார்க்க சந்தேகம் அடைந்த ரத்னா தன் பார்வையை கூர்மையாக்கினாள். அவன் அங்கிருந்து நகர அவனை தொடர்ந்தாள். வேகம் எடுத்து ஓட அகில் ஃபாலோ மீ என்று சொல்லி வேகமாக அவளும் ஓட ஆரம்பித்தாள். பிரவீனை பார்க்க நின்றிருக்கும் போது போனை பார்த்த ரஷ்மி, சார், ரத்னா அக்கா எங்கேயோ வேகமா போறாங்க என்று தன் போனில் ரத்னாவின் லொகேஷனை பார்த்து சொன்னாள். ரஷ்மி, நீ இப்படியே ஆபீஸ் போயிடு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ரஷ்மி அரை மனதாக வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். காஃபி ஷாப் ஒன்றில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவள் உன் கேப்சினோ என்றவள் போனில் அனைவரின் லொகேஷனையும் பார்க்க ஆரம்பித்தாள். ரத்னா துரத்தி சென்றவன் 4-5 பேருடன் நின்றிருக்க ஆழ்ந்த மூச்சு ஒன்றை எடுத்தவள் சண்டைக்கு தயாரானா ஆனாள். இங்க பாருடா, பெரிய போலீஸ்னு நினப்பு என்று ஒருவன் முன்னே வர ஓங்கி ஒன்று விட்டாள். அவன் சென்று விழுந்த வேகத்தை பார்த்த மற்ற 4வரும் அவளை சூழ்ந்து கொள்ள அவள் அடிவாங்கும் முன்பு அகில் வந்து சேர்ந்தான். இருவரும் சேர்ந்து பட்டையை கிளப்ப வருணும் அவர்களுடன் சேர்ந்தான். வருணும் அடி ஒவ்வொன்றாக இடியாக விழுந்தன. திரும்ப எழுந்து கொள்ளவில்லை. ஒரு வழியாக அனைவரையும் வீழ்ந்தனர். ஒருவனை பிடித்து சொல்லி ஏன் ஓடுன?
ஃபோட்டோவை காட்டி இவனுக்கு தெரியுமா? முதலில் மருத்துவன் 2வது அடிக்கு தெரியும் சார். எங்க கூட்டாளிதான். யாருக்காக வேலை செய்றான்? தெரியல சார். கொஞ்ச நாளா ஒரு பையனை தேடிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் தெரியும். இளங்கோவின் ஃபோட்டோவை காட்டி இவனா என்றான் அகில். ஆமாம் சார், இவனே தான். இப்ப எங்க போயிருக்கான்? வெளியூர் போறேன்னு மட்டும் சொல்லிட்டு போனான். அகில் வருணை பார்க்க, வருண் நேத்து ஆட்டோ ஓட்டிட்டு ஒருத்தன் வில்லிவாக்கம் ஏரியாவுல இந்த பையனை கடத்த முயற்சி செய்தான். யார் அவன்? அது அந்த பாஸ்கரோட மச்சானா இருக்கும் சார். அவன் கூட வேற யாரும் எல்லாம் வேலை செய்றாங்க. சார், அவன் யாரையும் சேர்த்துக்க மாட்டான். காசு கொடுத்தது இதை செய் அதை செய்யின்னு மட்டும் சொல்லுவான். ஏன்னு சொல்ல மாட்டான். வருண், இங்க பாரு. ரஷ்மி கிட்ட இருந்து மெசேஜ் என்று காட்டினாள் ரத்னா. போனை பார்த்து கொண்டிருந்தவள் திரும்பி கிளாஸ் டோர் வழியாக வேடிக்கை பார்க்க, அங்கு அவர்கள் தேடி வந்த பாஸ்கரன் யாரோடு பேசியபடி நின்றிருந்தனர். ரஷ்மி பில் பணத்தை வைத்துவிட்டு வேகமாக அவனை நோக்கி சென்றாள். பேசிக் கொண்டிருந்தவன் வண்டியில் எங்கோ செல்ல ரஷ்மியும் அவனை தொடர்ந்தாள். வண்டியை நிறுத்தி ஜன நெருக்கடியான கடைத்தெருவில் அவன் நடக்க ரஷ்மியும் தொடர்ந்தாள். ஒரு கடையில் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தவன் நகர்ந்து சென்றவன் திரும்பி இவளை பார்த்தான். ஐயோ, சந்தேகம் வந்துருச்சு போலிருக்கே என்று அப்படியே நின்றவள் கடையில் ஏதோ விசாரிக்க ஆரம்பித்தாள். அவள் திரும்பி பார்க்கும்போது அங்கு அவன் இல்லை. மிஸ் பண்ணிட்டோமே என்று எண்ணியவள் நடந்ததை மெசேஜில் செய்தாள். வேகமாக நடந்து அடுத்த சந்தினுள் செல்ல அங்கு யாரையும் காணாது முன்னே சென்றாள். அவன் திடீரென்று எதிரே அந்த சந்தின் முனையில் தோன்றினான். இவள் திரும்பி பின்னோக்கி செல்ல அங்கும் ஒருவன் நின்றான். சுற்றி பார்த்தவள் அருகில் இருந்த வீட்டினுள் புகுந்து உள்ளே இருப்பவர்களை பற்றி கவலைப்படாது பின்வாசல் வழியாக வெளியேறி கூட்டத்தில் கலந்து மறைந்தாள். அன்னை, யார் அந்த பொண்ணு? உங்களை துரத்திட்டு வருது. தெரியல, யாருன்னு கண்டுபிடிக்கணும். ரஷ்மி இருக்கும் இடம் தெரிந்து வந்த மற்ற மூவரும் நடந்த அனைத்தையும் விசாரித்து அறிந்தனர். நல்ல வேளை தப்பிச்சியே. இனிமே இது மாதிரி ரிஸ்க் எடுக்காத. நாங்களே ரொம்ப ரிஸ்கான ஏரியாவுக்கு தனியா போகிறது இல்ல. அனைவரும் ஆபீஸ் வந்ததும், சார், எனக்கு அந்த ஆளோட ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு. எப்படி எப்படி கிடைச்சது ரஷ்மி? சார், ஒரு கடையில அவன் ரொம்ப நேரம் பேசிட்டு போனான். நான் அந்த கடையில பேசும்போது அவர் எனக்கு தெரிஞ்சவர் போயிட்டார், கூப்பிடணும்னு நம்பர் தாங்கன்னு சொல்லி வாங்கினேன். இது தப்பான நம்பரா கூட இருக்கலாம். பரவாயில்லை, நல்ல வேலை செய்த. அந்த நம்பரை செக் செஞ்சு பாரு. ஆமா, அவன் எங்க இருப்பான்னு அங்கேயே ட்ரேஸ் செய்திருக்கலாமே. ட்ரை செய்தேன், ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆஃப்னு வருது. அந்த நம்பரின் கால் ரெக்கார்டை எடுத்தாள். சார் சார், என்ன ரஷ்மி, என்னாச்சு? அந்த அன்பரசியோட அப்பா 2 வாட்டி இவன்கிட்ட பேசியிருக்கார். அகில், நீ அன்பரசி அப்பாவை பார்த்துட்டு வா. இந்த 2 ஃபோன் கால் பத்தி என்ன சொல்றான்னு கேட்டுட்டு முடிவு செய்யலாம். ரத்னா, நீ அந்த அடியல் பாஸ்கரை ஃபாலோ பண்ணு. வேற ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். நான் போய் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அந்த டெட் பாடி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு விசாரிச்சுட்டு வரேன். வரும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் சென்றான். என்ன சார், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? அந்த பாடி யாருதுன்னு தெரிஞ்சுதா? இல்ல சார், இந்தாங்க அந்த போஸ்ட்மார்டம் ரிசல்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. ரிசல்ட்டை வாங்கியவன் இவன் டிஎன்ஏ யாருக்காவது மேட்ச் ஆகுதா? கிரிமினல்ஸ் யாருக்கும் மேட்ச் ஆகல. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஜிஹெச்சுக்கு சென்றான். போலீஸ் என்று சொல்லி ஏதாவது அனாதை பணத்தோடு இந்த டிஎன்ஏவை மேட்ச் ஆகுதான்னு விசாரித்தான். இது போல இன்னும் 2 ஹாஸ்பிட்டல் சென்ற பிறகுதான் அவனுக்கும் ஆம் என்ற பதில் கிடைத்தது. அந்த பிணத்தை பற்றி விசாரிக்க காவலாளி மாட்டினான். பிணத்தை விற்றதாக ஒத்துக்கொண்டான். போலீஸ் வந்தது. துருவி துருவி விசாரித்ததில் அதை வாங்கி சென்றது இளங்கோ என்பது தெரிய வந்தது. போலீஸ் இளங்கோவை கைது செய்தது. இளங்கோ, நீயே இப்படி செய்த? சார், அந்த பிணத்தை எரிச்சிட்டா டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஃப்ரெண்டு மணி சொன்னான். அது பக்கத்துல என்னோட ரத்தம் முடியெல்லாம் கிடைக்கிறத மாதிரி செய்தா நான் இறந்துதான் நினைப்பாங்கன்னு தான் செஞ்சேன். மணியும் கைது செய்தனர். ரத்னா ரஷ்மியும் அந்த பாஸ்கர் நேற்று வந்த மார்க்கெட்டுக்கு வருகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தனர். என்ன ரஷ்மி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்றோம், ஆளை காணோம். ஃபோன் ஆன் பண்ணானான்னு பாரு. இல்லக்கா, சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. சரி, நீ இங்கேயே இரு, நான் இப்ப வரேன் என்று ஒரு துணிக்கடையினுள் நுழைந்தாள். கிராமப்புறங்கள் கட்டும் ஒரு சுங்கடி சிலையை எடுத்துக்கொண்டு, ட்ரையல் ரூம் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க, பக்கத்துல சின்னதா ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கு, அங்க வேணா போய் கட்டி பாருங்க. உள்ளே சென்றவள் ஜீன்ஸ் மேல் போட்டிருந்த டாப்பை இன் செய்துவிட்டு ஜீன்ஸ் பேண்டின் மேலேயே புடவை கட்ட ஆரம்பித்தாள். ஃப்ரீயா விட்டிருந்தா முடிய கொண்டையா மாற்றிவிட்டு வெளியே வந்தாள். கடையில் வேலை செய்யும் பெண் இவனை ஆச்சரியமாக பார்த்தாள். புடவைக்கான பணத்தை கொடுத்தவள் கடை பெண்ணிடமிருந்து ஒரு பொட்டு வாங்கி நெற்றில் வைத்து அக்மார் கிராமத்து பெண் போன்ற தோற்றத்திற்கு மாறினாள். ரஷ்மியும் அருகில் வந்த ரத்னாவை அடையாளம் தெரியாமல் பார்த்தவள். இது ரத்னா அக்காவா என்று யோசிக்க, ரஷ்மி, நான் தான். இதுக்கு மேல நீ என் கூட வராத. நீ யாரோ நான் யாரோ. ப்ளூடூத் ஆனில் இருக்கட்டும். என்னை கொஞ்சம் தள்ளியே ஃபாலோ செய்துட்டு வா.
வேகமாக முன்னே சென்ற ரத்னாவை மெதுவாக இடைவெளி விட்டு தொடர்ந்தாள் ரஷ்மி. நேற்று ரஷ்மி ஃபோன் நம்பர் வாங்கிய அதே கடைக்கு சென்று பாஸ்கர் எடுக்கும் இடம் பற்றி விசாரித்தாள். நீ யாரும்மா அவரை விசாரிக்கிற? நான் தூரத்து சொந்தமுங்க. அவர் எனக்கு அண்ணாதையான வேணுமுங்க. வீட்டுக்கு போனேன். இங்கதான் இருக்கும்னு சொல்லி அனுப்புனாங்க. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு என்னமோ சொல்லுது. இப்படியே போன வலது கை பக்கமா ஒரு ரோடு போகும். நேரா போ. இடது பக்கம் 2வது சந்துல நுழைஞ்சு கொஞ்ச தூரம் போனா ஒரு வீடு தனியா இருக்கும். அதுலதான் ஆளுங்களோட இருப்பான். நன்றி அண்ணாத்த, வரேன் என்றவள் வேகமாக அவன் சொன்ன திசையில் நடந்தாள். ரஷ்மி சிறிது இடைவெளி விட்டு அவளை தொடர்ந்தாள். அந்த வீடு தனியாக இருந்தது. ரஷ்மி, நான் உள்ள போக போறேன். வருண் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவார். அதுக்குமே ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் கூப்பிடுறேன். அப்ப மட்டும் நீ பக்கத்துல யாரையாவது கூட்டிட்டு வா. தனியா வந்து நீயும் மாட்டிக்காத. சரி அக்கா, பத்திரம். ப்ளூடூத் ஆன்லயே இருக்கட்டும். ஜாக்கிரதை. உள்ளே தயங்கி தயங்கி சென்ற ரத்னா பாஸ்கரோட இன்னும் இருவர் இருப்பதை பார்த்தாள். சமாளிக்க முடியுமானால் அவன் தப்பிச்சு போகவும் வாய்ப்பிருக்கு. ரஷ்மி உள்ள போய் நானே மாட்டிக்க போறேன். அப்பதான் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் என்றவள் சாதாரணமாக உள்ளே சென்றாள். அங்கு பாஸ்கரன் 3 பேர் இருந்தனர். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து வைத்து கொண்டாள். யாரும்மா நீ? இங்க எதுக்கு வந்த? அண்ணாத்த, நான் மின்னிமாம் உன்னை பார்த்துட்டு வர சொல்லி கலிவரதன் அனுப்பிச்சு வச்சாரு. கலிவரதன் பேனை கேட்டோம். உசாரானவன் கண்ஜடை காட்ட ரத்னாவை நால்வரும் சூழ்ந்து கொண்டார். சொல்லி, யார் நீ? எதுக்கு வந்திருக்க? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது. அவர் தான் அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க ஏதாவது வேலை கொடுப்பீங்கன்னு. இவளை புடிச்சு கட்டுங்கடா. ஒருவர் ரத்னாவின் கைகளை பின்புறமா கட்டினான். பக்கத்து ரூமுக்குள் தள்ளி விட்டு போன் பண்ணிட்டு வர்றேன். அகில், அன்வரிசின் தந்தை, கலிவர்தனை பின்தொடர்ந்தான். அவர் பல சரக்கு கடை வைத்திருப்பவர். அது தவிர நிலம் வாங்கி விற்பது போன்ற வேலைகளும் செய்பவர். அவர் கடையில் அமர்ந்து அவரை காணச் சென்றான். என்ன தம்பி, அந்த பையன் தான் கிடைச்சிட்டான் போலிருக்கே. அப்படி என்னை தேடி அடிக்கடி வரீங்க? ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் பேசணும், வாருங்களேன் என்று அழைத்து சென்றான். அவன் ஃபோன் கால் டீட்டெயிலை காட்டி, நீங்க எதுக்கு அந்த பாஸ்கர் கிட்ட 2 வாட்டி பேசுனீங்க, சொல்ல முடியுமா? பாஸ்கரா? அது யார் எனக்கு தெரியாதே. அவர் சிறிது நேரம் யோசித்த பின், அட இப்ப ஞாபகம் வருது தம்பி, என் போன் 2 நாளா காணாம போயிடுச்சு. அப்புறம் தேடி பார்த்ததுல கடையிலே பொருளுங்க கூட இருந்தது. அகில் அவர் சொன்னதை நம்பாமல் பார்த்தான். தம்பி, நீங்க வேணா பாருங்க. அன்னைக்கு வந்த மத்த எந்த காலும் நான் அட்டன் பண்ணவே இல்லை. வேற எந்த போனும் செய்யவும் இல்லை. பாருங்க. அகில் போன் டேட்டாவை நன்றாக கவனித்து பார்க்க அவர் சொன்னது உண்மை என்பதை உணர்ந்தான். இவ்வளோ பிளான் பண்ணி செய்யற அளவுக்கு புத்திசாலி தெரியலையே என்று நினைத்தவன், சரி சார், அப்புறம் பார்க்கலாம் என்று கிளம்பினான். அக்கா, நான் உள்ள வரட்டுமா? வேண்டாம் ரஷ்மி, நான் கை கட்டை அவிழ்த்து விட்டேன். ரூம் பூட்டி இருக்கு, அவ்வளவுதான். நீ அவன் யாருக்கோ போன் செய்ய போனான், அது என்னன்னு பாரு. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணு. ஓகே அக்கா. போன் காலை ட்ரேஸ் செய்ய ஆரம்பித்தாள் ரஷ்மி. கரகரவென்ற ஆண் குரல் ஒன்று கேட்டது. அவன் பேரை சொல்லிவிட்டு வந்திருக்குன்னு ஏதோ வில்லங்கம்னு தோணுது. 4 தட்டு தட்டி நல்லா விசாரி. ஐயோ, ரத்னா அக்காவை அடிக்க சொல்றானே, ஏதாவது செய்து காப்பாற்றணும் என்று நினைத்த ரஷ்மி கையில் கிடைத்த கட்டையுடன் மெதுவாக உள்ளே சென்றாள். பாஸ்கரன் போன் செய்த பின் கதவை திறந்து வெளியே சென்றிருக்க மற்ற மூவரும் ஹாலில் இருந்தனர். ரஷ்மி மெதுவாக பின்பக்கம் வழியாக உள்ளே சென்று ரத்னா இருந்த கதவை திறந்து விடவும் மூவரில் ஒருவன் பார்த்து கத்த ஆரம்பித்தான். ஏய் புடிங்கடா. ரத்னாவும் வெளியே வந்து விட, ரஷ்மி வெளியே ஓடு என்று ரத்னாவின் குரலை கேட்டவள் கையில் இருந்த கட்டையால் எதிரே வந்தவனை தாக்கிவிட்டு மின்னல் என வெளியில் ஓடினாள். ரத்னா ஒருவேளை எம்பி குதித்து கால்களால் தாக்கிவிட்டு மற்றவரின் முகத்தில் குத்து ஒன்றை பலமாக்கி விட்டாள். அவர்கள் தடுமாறி நிற்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து ஓடிச் சென்றாள். சத்தம் கேட்டு உள்ளே வந்த பாஸ்கர் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து, எல்லாரும் ஓடிடுங்க, எப்ப வேணா போலீஸ் வரும், சீக்கிரம் என்றவன் கண்மின் தெரியாமல் ஓடி மறைந்தனர். ரத்னா ரஷ்மியை கண்டுபிடித்து ஒரு வழியாக வந்து சேர்ந்தாள். ரஷ்மி, உள்ளே வராதுன்னு தானே சொன்னேன். அக்கா, அவன் போன்ல உங்களை அடிக்க சொன்னான். அதான் ஒரு வேகத்துல வந்துட்டேன். நீயும் உள்ள மாட்டியிருந்தா என்ன ஆகுறது? வருணும் வந்துவிட என்ன நடந்தது என்று அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்டான். அவனுடைய போனை வைத்து எங்கு சென்றான் என்று பார்க்க சிறிது தூரம் வரை காட்டி கொடுத்த கூகுள் திடீரென்று எங்கு போனான் என்று தெரியாமல் விழித்தது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் போலிருக்கு. வருண் இளங்கோ ஜெயிலுக்கு சென்று விட்டதை பற்றி சொன்னான். பாஸ்கரின் செயல்கள் பற்றி போலீசிடம் தெரிவித்துவிட்டு ஆபீஸ் வந்து சேர்ந்தனர். அகிலும் வந்து நடந்ததை பற்றி கூறினான். அப்போ இது அந்த கலிவர்தன் வேலை இல்லைன்னு தெரியுது. ரஷ்மி, அந்த பாஸ்கர் பேசினதை ரெக்கார்ட் செய்திருக்கதானே, அது திரும்ப போட்டு காட்டு. அந்த குரல் யாருதுன்னு தெரியுதான்னு பார்க்கலாம். ரஷ்மி அந்த ரெக்கார்டை போட்டு காட்டினாள். இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டது போல இல்லையே.
ஓகே, இப்போ அந்த ஃபோனை யார் எடுத்து 2 நாள் வச்சிருக்காங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். அகில், நீ அதை என்னன்னு பாரு. நாம அந்த பாஸ்கர தேடுவோம். அதில் கழிவர்தனை காண சென்றான். என்ன தம்பி, காலையிலே தான் வந்தீங்க, திரும்ப வந்திருக்கீங்க. எங்க பொழப்பே இப்படிதான் சார். நீங்க ஃபோனை எங்க எப்படி தொலைச்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? நான் வெளியே போனது எங்கேயோ விட்டுட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா அது கடையிலே இருந்துருச்சு. 2 நாளா அது தெரியாம எப்படி இருந்தீங்க? அந்த 2 நாள் கடை லீவு தம்பி. கடையில வச்ச ஞாபகம் இல்ல. அதனால கடைய திறந்து பார்க்கவே இல்ல. கடைக்குள்ள யார் யாரெல்லாம் வந்து போவாங்க உங்கள தவிர? வேலை செய்ற 2 பேர கூப்பிட்டு இவங்க தான் என்றான். அவர்கள் இருவரையும் துருவி துருவி விசாரித்ததும் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை. ரத்னாவை பாஸ்கர் பற்றி விவரம் சேகரிக்க அனுப்பி வைத்தான் வருண். ரஷ்மி, வா நம்ம போகலாம் என்று அவளை எங்கோ அழைத்துச் சென்றான் வருண். ரத்னா, பாஸ்கர் இருவரும் ஏரியா எங்கும் அலைந்து திரிந்து அவனை பற்றி அனைத்து விவரங்களையும் சேகரித்தாள். பணத்திற்காக பல வேலைகள் செய்பவன். அவனுடைய கையாட்கள் யார் யார் என்று தெரிந்தவள் ஒருவனை மடக்கி பிடித்து விட்டாள். சொல்லு பாஸ்கர் இப்ப எங்க இருக்கான்? ரத்னாவின் அடியில் அலறிய அவன் பாஸ்கர் இருக்கும் இடத்தை சொன்னான். போலீசின் உதவியுடன் பாஸ்கரை பிடித்தாள் ரத்னா. அகில் போன் 2 நாள் எப்படி வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்கும் என்று யோசித்தவன் மறுபடியும் அங்க வேலை செய்பவனை அழைத்தான். அன்னைக்கு வேறு யாராவது வந்தாங்களா? உள்ளே வர யார் போயிருக்கீங்க? அதுவா சார், மூட்டை எடுத்து வந்தவன் மட்டும்தான் உள்ளே வந்தான். அவன் வேணா விசாரிச்சு பாருங்க என்று அவனை பற்றி விவரங்களை தந்தனர். அகில் அவனை தேடிச் சென்றான். அகில் அவனை விசாரிப்பதை அறிந்து தப்பிச் செல்ல நினைத்தவனை விடாது துரத்தி பிடித்தான். சொல்லு, போனை கடையில் திரும்ப வச்சது நீதானே? முதலில் மறுத்தவன் அகிலன் அடி தாங்க முடியாமல் ஒத்துக்கண்டான். பாஸ்கர் தான் போனை திருடச் சொன்னார். 2 நாள் கழித்து அங்க வைக்க சொன்னதும் அவர்தான். ஏன் அப்படி செய்ய சொன்னார்? தெரியல சார், என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சினான். வருணும் ரஷ்மியும் காரில் சென்று கொண்டிருந்தவர்கள் ஒரு இடத்தில் நிறுத்தி பாஸ்கர் கடைசியா பேசின அந்த போனை ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்கான்னு சொல்லு. ரஷ்மி சிறிது நேரத்தில் அதன் லொகேஷனை கண்டுபிடித்து சொன்னாள். வருண், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது அந்த கலிவர்தனோட கசின் நம்பர். ஏதோ சொத்து பிரச்சனை இருக்குன்னு முதல்ல முறையா பார்த்தப்பவே சொன்னார். அப்போ கலிவர்தன் போன்ல இருந்து 2 கால் எதுக்கு பண்ணார்? இளவங்க செத்துட்டா கண்டிப்பா கலிவர்தன் மேலதான் சந்தேகம் வரும். அதை ப்ரூவ் பண்ணதான் இந்த வேலை செஞ்சிருக்காம். நேரா கலிவர்தனை கொலை செய்யாம ஏன் இப்படி செய்யணும்? கலிவர்தனை செத்தா முதல் டவுட் அவன் தான். ரொம்ப யோசிச்சு எல்லாம் செய்தவங்க கடைசியா ஏன் அவருக்கு போன் செய்து மாட்டிக்கிட்டான்? ரத்னாவை அனுப்பியதும் கலிவர்தன சொன்னதும் டென்ஷன் ஆயிட்டார். இருவரும் அந்த லொகேஷன் சென்றவுடன் அவன் காரில் ஏறி வேகமாக போவதை பார்த்தனர். ஓனோ, அவன் தப்பிக்க நினைக்கிறான் என்று காரை வேகம் எடுத்தான் வருண். ரஷ்மியின் போன் அடிக்க எடுத்தவள் சில நிமிடங்கள் பேசிவிட்டு வைத்தாள். வருண், பாஸ்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவனை போலீஸ் அரெஸ்ட் செய்தது. ரஷ்மியும் வருணும் ஆபீஸ் வந்து சேர்ந்தனர். இளங்கோவின் அப்பா வந்தார். ரொம்ப நன்றி தம்பி, என் பையன் உயிர் போயிருக்கும், காப்பாத்திட்டீங்க. என் பையன் ஜெயில இருந்து எப்படி சார் வெளியெடுக்கிறது? வக்கீல போய் பாருங்க என்று தனக்கு தெரிந்த வக்கீலின் விலாசம் சொல்லி அனுப்பி வைத்தான். அன்பரசின் அப்பாவும் வந்தார். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருக்கேன். சொத்து மனுஷனை என்னென்னவோ செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், என்னால அந்த பையனோட உயிரும் போயிருக்கும் என்று வருத்தப்பட்டு சென்றார். கலிவரனிடம் பேமெண்ட் வாங்கிட்டு தான் அவங்க அனுப்பி வச்சாங்க. அகில், ரத்னா இவர்கள் மூவரும் இந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஸ்டோரியை நீங்க பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்சியை சப்ஸ்கிரைப்